சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் டெல்லிக்கு சென்றுள்ளார். கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளது அடுத்த கட்ட நடவடிக்கை சபரீசன் தான் என்பதை முன்பு அறிந்த சபரீசன் அவர்கள் பாஜகவின் உதவியை நாடுவதற்கும், தமிழகத்தில் மட்டும்தான் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறார். ஆனால் அவரது குடும்பத்தினர்கள் தொழில் ரீதியாக பாஜகவின் காலில் விழுந்தால்தான் தப்பிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக சபரீசன் அவர்கள் இன்றைக்கு டெல்லிக்கு சென்றுள்ளார். அதன் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக G2 நடத்தி வரக்கூடிய சபரீசன் அவர்கள் அந்த அளவிற்கு வளர்ச்சி எதுவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது G2 நிறுவனத்தின் வளர்ச்சி பல கோடிகள் ஆகும். சென்னை முழுவதும் விளம்பரங்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சபரீசன் அவர்களது நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி சுமார் 45 கோடி முறைகேடு செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திய சபரீசன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக சம்மன் ஒன்றும் அனுப்பப்பட்டது. அப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு சென்று மோடி அவர்களை சந்தித்திருப்பார். இந்த சந்திப்பானது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக என்று சென்றிருந்தாலும் அவர் தனிப்பட்ட குடும்ப ரீதியாக தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார் என்பதை நாம் ஏற்கனவே அப்பொழுது வீடியோ ஒன்றையும் பதிவு செய்திருந்தோம். அதற்கு பிறகு சுமார் 4 மாதங்கள் தமிழகத்தில் திமுகவினர்கள் பாஜகவை எதிர்க்கவே இல்லை. குறிப்பாக அண்ணாமலை மீது எந்த ஒரு பழியையோ அல்லது விமர்சனத்தையோ முன்வைக்காமல் இருந்தது. மேலும் அந்த 3 மாதத்தில் சபரீசன் அவர்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் திருத்திவிட்டார். அதற்கு பிறகு மீண்டும் பாஜகவை எதிர்க்க ஆரம்பித்துவிட்டது திமுக. தற்பொழுது செந்தில் பாலாஜி தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் கிட்டத்தட்ட பினாமிகளது வீடுகளது சோதனைகளில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்து சபரீசன் வீட்டில்தான் சோதனை என்ற தகவல் வெளியான உடனே தற்பொழுது டெல்லிக்கு பறந்துவிட்டார் சபரீசன் அவர்கள். இந்த முறை சபரீசன் அவர்கள் கைது செய்யப்பட்டாலோ அல்லது சிறையில் அடைக்கப்பட்டாலோ டெல்லிக்கு சென்று ஸ்டாலின் அவர்கள் யார் காலில் விழுந்தாலும் இந்த முறை சபரீசனால் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் திமுகவின் அமைச்சர்களது பல கோடி சொத்துக்கள், ஊழல் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள் அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சபரீசன் அவர்களிடம் விசாரணையின் மூலம் கைப்பற்றினால் திமுகவின் ஆட்சிக்கே அது பேராபத்தாக முடியும் என்ற தகவல்